கொண்டாடும். ஒரு புதுமை பெண் இப்படிதான் வாழ வேண்டும், அது தந்தை பெரியாருடைய ஆசை. ஒரு பெண் நினைச்சா அவளால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அதுக்கு 3 காரணம் ஸ்னேகா இருக்காங்க. பாதிக்கப்பட்டது யாரு? சுத்தி இருக்கிறது அத்தனை மந்திரிகள் தான். பாதிக்கப்பட்டது யாரு? நீங்க எல்லாரும். அவங்க என்ன பண்ணாங்க? எப்படி உங்களால ஒரு சுதந்திரமாக கருத்து சொல்ல முடியும்? அது ஒரு பெண்ணாக நீங்க அதை சொல்லக்கூடாது. தமிழக மக்களுடைய மானத்தை ஒரு இடத்துல அழகான வெச்சவங்க தான் இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருக்கு. மோடியா இந்த லேடியா அப்படிதான் கேட்டவங்க ஜெயலலிதா அவர்கள். அது கூட மறந்துட்டு இவங்க பிஜேபியோட கை கொத்தி இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க. மான ரோஷன் சூடு சொன்ன எவன் இந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. மதவெறி புடிச்ச ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் இன்னைக்கு பிஜேபி இருக்கு. எப்படி இருந்தாலும் மத பெயர் வச்சுட்டு ஜாதி வச்சுட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம். தமிழக பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா எந்த ஜன்மத்திலையும் தாமரை வளராது. ஒரு பெண் இப்படிதான் இருக்க வேண்டும். நம்ம வாழ்ற சமுதாயத்துல நம்மளுக்காகவே உருவாக்கியப்பட்ட ஒரு சமுதாயம், ஆண்களால சில பெண்களால உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு சமுதாயத்துல ஒரு பெண் இப்படிதான் இருக்க வேண்டும், சிந்திக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்கு, பதிலடி கொடுக்கிற தைரியம் எனக்கு இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான சிந்தனையும் எனக்கு இருக்கு. அப்படி நம்ம எல்லாருக்கும் சுட்டி காட்டிய ஒரு பெருமைப்படக்கூடிய சகோதரி ஸ்னேகா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் நண்பர்களுக்கும், தாய்மார்களுக்கும், உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தினம் உலகம் முழுவதும் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் ஒரு நாள் மட்டும்? ஒரு வருஷத்துல 365 நாட்கள் இருக்கு. அதுல ஏன் ஒரு நாள் மட்டும் மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம்? மீதி 364 நாட்கள் நம்ம என்ன பண்றோம்? அப்போ நம்ம மகளிர் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் சாதிச்சது இல்லையா? இல்லை உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிச்சது இல்லையா? இல்லை உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்தது இல்லையா? இல்லை வீட்டு வேலை சரியாக பார்த்தது இல்லையா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனையும் வேலை காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு கடைசியாக 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்குற பெண்கள் நீங்கள் உங்கள் கடமையிலேருந்து தவிர்த்து எங்கேயாவது வேற வேலை போய் பார்த்துருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தினமும் மகளிர் தினமாக கொண்டாடணும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். சொல்லுவாங்க பெண்களால என்ன சாதிக்க முடியும்? இன்னைக்கு ஒரு பெண் ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது பெண்களால எதனாலும் சாதிக்கலாம். ஒரு தாய்ங்கிற அடையாளம் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தர முடியும், வேற யாருக்கும் தர முடியாது. அதை விட வேற என்ன வேணும்? ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது தன்னோடு படை வச்சுட்டு திரும்பி அந்த பிரசவத்திலிருந்து வலியை தாங்கிட்டு மறுபடியும் உயிரோட இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாத அந்த வலியெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கணும். ஆணோ பெண்ணோ அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கதான் ஒரு பெண் நிச்சயமாக கொண்டாட வேண்டும். ஜாதி மதம் இது எல்லாத்தையும் தாண்டி உலகம் ஒண்ணு இருக்கு. ஸ்னேகா அவர்கள் பேசும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா பெற்றோர்கள் எல்லாமே நீங்க அவங்க பசங்களோட பேர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஜாதி மதம் அப்படி என்னன்னு தெரியல. நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்தவன் தான். பிறந்தது ஒரு ஜாதி சொல்லுனா பிறந்ததுல ஒரு இஸ்லாமிய மதத்துல பிறந்தவன் நானு. ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் வேற வேற மதத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் அண்ணனுக்கு ஒரு கிறிஸ்டியன், ஒரு இன்னொரு முஸ்லிம், அப்படி பார்த்து மாத்தினாங்க. ஏன்னா எங்க அம்மா தெளிவாக சொன்னாங்க, மதம் முக்கியம் கிடையாது, நீ யார் காதலிக்கிறியோ அவங்க கூட தான் நீ வாழணும், அதுதான் முக்கியம். ஜாதி மதம் நம்மளால உருவாக்கப்பட்டது. ஜாதி மதம் நம்ம சௌரியத்துக்காக நம்மளுடைய நன்மைகளுக்காக நம்ம நினைக்கிறோம். ஆனா அது சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் இருக்குன்னா நம்ம தெரியாமலே அது ஜாதி மதம் பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வெறும் பேர் தான். நீங்க எந்த மதத்துல சார்ந்தவங்க, நீங்க எந்த ஜாதியில சார்ந்தவங்க, அது உங்க வீட்டுடைய 4 செவத்துக்குள்ள நீங்க அதை பத்தி பேசுனீங்கன்னா போதும்.
ஆனா இன்னைக்கு உங்க வீடு கதவை தாண்டி அந்த வாசல் தாண்டி வெளியில வரீங்களோ, தெருவுக்கு வரீங்களோ, அப்போ ஒன்னே ஒண்ணு மனசுல இருந்தா போதும், நான் ஒரு இந்தியன். அப்படி இன்னைக்கு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு நம்ம பேசுற அந்த பாசிஸ்ட் பாஜக கவர்மெண்ட் நிச்சயமாக இந்தியாவில இருக்க முடியாது. ஜாதி மதத்துல நம்ம ஒருத்தர் அடிக்கிறதும், ஜாதி மத பேரால ஒருத்தர் இழிவுபடுத்துறதும், ஜாதி மத பேரால ஒருத்தர் வந்து கேவலமாக பேசுறதும், இல்ல அவங்களோட வேண்டவங்க நாங்க எங்களை விட கீழ் ஜாதி இருக்கிறவங்க அவங்க, எனக்கு இந்த நினைப்பெல்லாம் நம்ம மனசை தாண்டி போகுது. நம்ம அதை விட்டு வாழ்றத கத்துக்கிறோம். அப்போதான் வாழ்க்கையில நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால வாழ முடியும். யாருமே நம்மள வந்து அவங்களோட சூழ்நிலை வச்சுட்டு நம்மளால ஆன முடியாது. ஸ்னேகா பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நீங்க சொல்லுங்க, யாராவது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உங்க மதம் பேரோ இல்ல ஜாதி பேரோன்னு நீங்க எழுதல? யார் எழுதாம இருக்காங்க? எல்லாரும் எழுதிருக்கீங்க. ஏன்னா அதுல ஏதாவது நாளைக்கு ஒரு சௌரியம் இருக்குமா, ஒரு நன்மைகள் இருக்குமா அப்படியே நினைச்சு இல்ல, அந்த வெறி, இது என் ஜாதி, இதுதான் என் மதம். நீங்க வந்து கை அறுத்துச்சுன்னா, கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா, எல்லாம் வாயில வர்றது அம்மா ஒரு வார்த்தை தான். அந்த நேரத்துல பகவான், அல்லாஹ், கிறிஸ்டியன், லார்ட் அது எதுவுமே வரதே இல்லை. வார்த்தை அம்மா. அம்மாவோட அடையாளம் என்ன? அது மதம் சார்ந்ததா இருக்கு. மதமே கிடையாது. அம்மாங்கிறது ஒரு வார்த்தைக்கு மதமே கிடையாது. சொல்ற விதம் மட்டும்தான் மாறும். இங்கிலீஷ்ல பேசும்போது ஓ மாம் அப்படி வரும். நம்ம தமிழ் அழகா அம்மா சொல்றோம். வேற மதத்துல நீங்க பேசும்போது அம்மினா சொல்லுவாங்க. மா, அம்மா, அம்மி, மாம் இது எல்லாமே ஒரு அடையாளம். மதம், ஜாதி எதுவுமே இல்லாத ஒரு அடையாளம் தாய்க்கான அடையாளம். அது மட்டும் மனசுல இருந்தா போதும். ஆனா எங்கேயோ ஒரு பெருமையோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பாரதியார்கள் இன்னைக்கு இல்ல. ஆனா அவர்கள் நினைச்ச ஒரு பொதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் இன்னைக்கு உயிரோட இருந்தாருன்னா கண்டிப்பாக தன் வார்த்தையால ஸ்னேகா அவங்க நிச்சயமாக கலந்து பேசியிருப்பாரு. ஒரு புதுமை பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் அவருடைய கற்பனை. ஒரு புதுமை பெண் இப்படிதான் வாழ வேண்டும் அது தந்தை பெரியாருடைய ஆசை. ஒரு பெண் எல்லா அடிமைத்தனமாக இருக்கிற நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து ஒரு தாண்டி மெட்டி, ஏன் பெண்கள் மட்டும்தான் அது போடணும், ஏன் ஆண்கள் போடக்கூடாது, ஏன் ஆண்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்க அந்த அடையாளம் ஏன் ஆண்களுக்கு இல்ல? ஒரு தாண்டி சொல்லும் போது ஒரு அடிமையாக ஒரு பெண் எனக்கு வாழணும், அதுக்காக தான் அந்த தாண்டி இருக்கு. ஒரு மெட்டி இருக்கும் போது அந்த கல்யாணம் ஆனவங்க அதனாலதான் எங்க மெட்டி இருக்கு. அப்படி எல்லாம் தாண்டி ஒரு பெண் தனக்காக வாழ்க்கை கத்துக்கணும் சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்படி எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு எல்லா விதத்துக்கும் சம உரிமை இருக்கணும் சொல்லி, ஏன் சொத்து இருக்கும்போது ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் எனக்கு ஒரு வாரிசு இருக்கணும், அந்த ஆண் தான் வாரிசு, அவனுக்கு மட்டும்தான் எல்லா சொத்து போகணும், பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தாச்சு அவனுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு சொத்துல சம உரிமை இருக்க சொல்லி அவர் நினைச்சு மட்டுமல்ல, அவர் சாதிச்ச ஒரு சட்டமாக அமல்படுத்தி இன்னைக்கு தமிழக இந்தியாவின் முதல் மாநிலம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டும்தான் ஒரு பெண்களுக்கு ஒரு சம உரிமை இருக்க சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். இவங்க எல்லாரும் வந்து ஒரு தாய் வயிற்றுல இருந்து வளர்ந்தவங்க தானே, வந்தவங்க தானே. ஏன் அப்படி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒரு பெண் அடிமையாக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க? ஒரு கதை நமக்கு அந்த மாதிரி பழகிச்சோ, எல்லாருக்கும் பேச்சு கேட்டுட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் நம்ம அதை தூண்படுத்த மாதிரி, எல்லாருக்கும் கொஞ்சம் அடிமையாக போயிட்டு நம்ம வேலையை பார்க்குற மாதிரி, அது சில நேரத்துல தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை வரும்போது மனைவி அந்த நேரத்துல பேசாம போறாங்க. சில ஆண்கள் எனக்கு பயப்படுறா பாத்தியா, எனக்கு எதிர்த்து பேசுறது தைரியம் இல்லை பாத்தியா. அந்த மனைவி அந்த நேரத்துல ஏன் கணவனுக்கு எதிராக பேசுறேன்னா கணவன் மேல இருக்கிற மரியாதை, அவருக்கு எதிராக நான் பேசிட்டா மற்றவங்க அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நினைப்புலதான் கணவனுக்கு எதிராக பேசாம இருக்கிறார். ஆனா சில ஆண்கள் அது தன்னுடைய வெற்றி நினைக்கிறாங்க. கொண்டாட்டி என் கையில வச்சிருக்கேன் தெரியுமா, ஒரு அடிமையாக வச்சிருக்கேன் தெரியுமா. ஒரு தந்தை ஆண் குழந்தைகளை காட்டுற பாசம் பெண் குழந்தைகளுக்கு சில நேரத்துல காட்டுறது இல்லை. ஏன்னா
அவதான் என் வாரிசு, நாளைக்கு என் பிசினஸோ என் தொழிலோ நான் என்ன செய்யணும் அது எல்லாமே என் பையன் தான் பார்த்துக்க போறான், பொண்ணு வந்து நான் கட்டி கொடுக்க போறேன், அவளுக்கு என்ன வேணும் இதுல. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு பெண் தந்தையை எதிராக பேசுறது இல்லாததுக்கு காரணமே அதே மரியாதை. நீங்க பாருங்க, ஒரு வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தாங்க, அவங்க அப்பா பக்கம் கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும். எப்பவுமே இருக்கா இருக்கா நான் வீட்டுல பார்த்துட்டு இருக்காங்க. காலையில சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணாலும் தூங்குறதுக்கு முன்னாடி குட்டி நீ யார் செல்லம் அப்பா. இன்னைக்கு காலையில என் பாப்பா கிட்ட கேட்டேன், என் குட்டி ஒரே ஒரு முறை வந்து நீ நான் அம்மா செல்லம் சொல்லு. அவ என்ன சொல்ற தெரியுங்களா போன்ல, பொய் சொல்லக்கூடாது, நீங்க தானே சொல்லி விடுங்க. இதுக்கப்புறம் என்னால உண்மை சொல்ல முடியல. இப்படிதான் சமுதாயம் இருக்கு. ஆனா இது எல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இது எல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க அப்படி மூட்டை கட்டி ஓரமா போடுங்க நான் சொல்லவே இல்லை. இல்ல ஒரு புரட்சிகரமாக எல்லாத்தையும் எதிர்த்து நான் இப்ப என்ன சொல்ல. ஒரு பெண் நினைச்சா அவளால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அதுக்கு 3 காரணம் ஸ்னேகா இருக்காங்க. மனசுல இருந்தா ஒரு சாதிக்கணும்னு நினைச்சா உலகத்தில் எது வேணாலும் சாதிக்கலாம். ஆனா அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும், அந்த உணர்ச்சி உங்களுக்கு இருக்கணும், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க சக்தி சொல்றீங்க, அந்த சக்தி யாருக்கு சொல்றீங்க? பார்த்து என்ன சக்தி சொல்றீங்க? பெண்கள் பார்த்தாதான் என்ன சக்தி நான் சொல்றோம். அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயத்துல அந்த பெண் அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சில பாசிஸ்ட் ஆளுங்க சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பல விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு விஷயங்கள் பெண்களுக்காக சொல்லிட்டு வர்றாரு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது பெண்களுக்கு வந்து சுய உதவி குழு இருந்ததா இல்லையா? நீங்க பொருளாதார ரீதியாக எந்த யார் மேல வந்து ஒரு டிபெண்டா இருக்கக்கூடாது, அவங்க நம்பி இருக்கக்கூடாது. வீட்டுல இருந்து நீங்க உங்களுக்காக எதுனாலும், ஏன்னா பொருளாதார ரீதியாக நம்ம வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும், ஒரு நாளைக்கு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம அதுல இருந்து கொஞ்சமா பணம் எடுத்துட்டு எங்கேயாவது ஓரமா போட்டு வைப்போம். பருப்படப்பால போடுவோம், மிளகா அடிக்க வைப்போம், இல்ல நம்ம பேருக்கு கட்டில வைப்போம். பண்ணீங்களா? நவம்பர் 8 என்னாச்சு? நவம்பர் 8 2 வருஷம் 2016 நவம்பர் 8 என்னாச்சு? இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் முடிவு பண்ணாரு, இதுக்கப்புறம் இந்த பணம் 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான் நாம மந்திரி, என்னை தாண்டி வேற யாருமே இல்லை, சர்வாதிகாரி ஆட்சி ஏந்துதான் இருக்குன்னு நினைச்சிட்டு முடிவு பண்ணாரு. பாதிக்கப்பட்டது யாரு? பிரதமர் மோடியா? பாதிக்கப்பட்டது யாரு? சுத்தி இருக்கிறது அத்தனை மந்திரிகள் தான். பாதிக்கப்பட்டது யாரு? நீங்க எல்லாரும். பெண்ணுடைய கல்யாணத்துக்காகவும் வீட்டிலே பெரியவர்களுடைய ஒரு மருந்து வாங்குறதுக்காகவும் உங்களுடைய ஒரு ஆஸ்பத்திரிக்காகவும் நீங்க பணத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க. இல்ல பசங்க படிப்புக்காக பணத்தை நாளைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், இல்ல காலேஜ் போகணும், இல்ல எக்ஸ்ட்ரா டியூஷன் இருக்கு, அதுக்காக நீங்க பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. இல்ல தீபாவளி வரப்போது, ஒரு பண்டிகை வரப்போது, அப்போ பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்ல ஒரு நல்ல நாள், ஒரு பிறந்த நாள் இருக்கு, அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம், அப்படிக்காக ஒரு நீங்க பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. திடீர்னு இவர் முடிவு பண்ணிட்டார் அந்த பணம் செல்லாது. அந்த பணம் பாதிப்பு யாருக்கு இருக்குது? யாருக்குமே கிடையாது, பெண்களுக்கு தான். கேஸ் சிலிண்டருக்காக 2013-14 கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இருந்தது? 380 ரூபாய். அப்போ 380 ரூபாய், அவ்வளோ கேஸ் சிலிண்டர் எவ்வளவு அதிகமா இருக்கு, அவ்வளவு ரெண்டு இருக்கு. இது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில ஒன்றும் பண்ண முடியாத, மக்களோட வழி அவங்களுக்கு தெரியவே தெரியாத சொல்லிட்டு பெருந்தெருவா இதே மினிஸ்டர்ஸ் வந்து கேஸ் சிலிண்டர் மடியில வச்சுட்டு போராட்டம் நடத்துறாங்க. இன்னைக்கு அந்த பெண் மினிஸ்டர்ஸ், அந்த மந்திரிங்க எங்க இருக்காங்க? சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கட்டும், ஸ்மிருதி இரானி இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும், மீதி அத்தனை பெண் மந்திரிகள் பிஜேபியில இருந்து எங்க இருக்காங்க? இன்னைக்கு கேஸ்ல என்ன இருக்கு? எவ்வளவு இருக்கு? 800 சிலிண்டர் பத்தி பேசுறது யாரு? தன்னுடைய ஒரு விளம்பர
மோடி அவர்கள் போட்டோட கேஸ் சிலிண்டர் பக்கத்துல ஒரு போட்டோ எடுக்கணுமா என்ன? எனக்கு அது புரியவே இல்லை. பெண்களுக்கு தானே பண்றீங்க, ஆனா அது பக்கத்துல கேஸ் சிலிண்டர் பக்கத்துல ஒரு போட்டோ எடுக்கணும். ஆனா நீங்க யாருமே பயப்பட மாட்டாங்க. நம்ம பெண்களுடைய பாதுகாப்பை நீங்க எடுத்துக்கங்க. பெண்களுடைய பாதுகாப்பு நீங்க எப்படி இருக்கு? யாராவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாய் திறந்தாங்கன்னா உடனே நீங்க வந்து தேச துரோகின்னு ஒரு பட்டம் சுமக்கிறதுக்காக பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. தன்னுடைய கருத்து சுதந்திரமாக கருத்து சொல்லுவார் கௌரி லங்கேஷ். அவங்க என்ன பண்றாங்க, எப்படி உங்களால ஒரு சுதந்திரமாக கருத்து சொல்ல முடியும், அதுவும் ஒரு பெண்ணாக நீங்க அதை சொல்லக்கூடாது சொல்லி அவங்க வீட்டு வாசல்ல சுட்டு போனவங்க கௌரி லங்கேஷ். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களே பங்களாதேஷுடைய பிரதமர் பார்த்துட்டு ஒரு பெண்ணா இருந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. யார் பேசுறது? இது ஒரு பிரதமர். ஏன் பெண் சாதிக்க முடியாதா? நீங்க மட்டுமா பிரதமரா இருக்குமா? இதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவின் பிரதமர் யார் என்ன ஒரு ஆயன் தேடி ஒரு எறும்பல் ஒரு பெண்மணி அப்படி சொல்லக்கூடியவர் இந்திரா காந்தி அவர்கள். பிரதமர் மோடி கன்னியாகுமரி வந்து பேசிட்டு போனாங்க. தமிழகத்திலிருந்து முதல் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு ரட்சா மந்திரி நாங்க கொடுத்திருக்கோம். இந்தியாவோட முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்க. அதுதான் ஒரு பிரதமருக்கு தெரியாது. பொய் சொல்றதுக்கு ஒரு எல்லை எல்லாமே பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாறணும். உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அந்த சட்டமே இருக்கக்கூடாத நினைச்சிட்டு இன்னைக்கு அந்த சட்டத்துக்காக சும்மா ஒரு மேலோட்டமா வந்து மக்கள் ஏமாற்றுறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கு. 33% எப்பொழுது போராடிட்டு இருக்கோம். எதிர்ப்புகளை வச்சிரு பிஜேபி. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது. இன்னும் 100 நாட்கள் வந்து உங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. ஆனா 33% மேக்ஸிமம் மெஜாரிட்டி பார்லிமெண்ட் ஆஃப் பிஜேபிக்கு இருக்கு. 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். என்ன பண்ணாங்க? அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு கடிதமும் எழுதினாங்க. நாங்க எல்லாருமே நடந்து போனோம், பாராளுமன்றம் வரைக்கும் நடந்து போனோம். ஆனா என்ன நடந்தது? இடஒதுக்கீடு அமல்படுத்தினாங்களா? இல்ல, பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும். ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்காங்க, இதுக்குள்ளதான் ஒரு பெண் இருக்கணும். இது தாண்டி போனா ஒரு ஆண் ஏன் அது அவமானம் நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி சொன்னீங்கன்னா அது பிஜேபி. அதை தாண்டி நீங்க லோக்கலா வந்தீங்கன்னா அதிமுக அரசாங்கம். தன்னுடைய மான ரோஷம் அதெல்லாம் விட்டுடுங்க. தமிழக மக்களுடைய மானத்தை ஒரு இடத்துல அடமானம் வச்சவங்க தான் இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருக்கு. அது யார் கையில கொடுத்திருக்காங்க? பிஜேபி கையில. அம்மை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு மேடையிலும் தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொன்னாங்க? மோடியா இந்த லேடியா அப்படிதான் கேட்டு வந்து ஜெயலலிதா அவர்கள். அது கூட மறந்துட்டு இவங்க பிஜேபியோட கை கொத்தி இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க. சரிவுக்கு கீழே ஒரு நம்பர் இருந்தா அதுதான் நாங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொடுப்போம் சொல்லுவார் பாமக. சரிவுக்கு கீழே இறங்கி அவங்க ஒரு 7 சீட் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு? ஒரு புத்தகத்தை அடிச்சுட்டு கவர்னர் கிட்ட கொண்டு போய் விட்டது அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர்தான் எடுத்துட்டு போனாரு. இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, ஒரு நடவடிக்கை எடுங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்காங்க. மானம் இப்படி கூட்டணி மானம் ரோஷன் சூடு சொல்ல இருக்கிற எவன் இந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதே மானம் ரோஷம் சூடு சொல்ல இவங்களுக்கு கிடையாது. அதனால கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா மானம் ரோஷம் சூடு சொல்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதுக்கான அடையாளம் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தயாநிதி மாறன் அவர்கள் இந்த மேடையில இருந்தாரு. இந்த கூட்டணி இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச கூட்டணி கிடையாது. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள், இன்னைக்கு நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இவங்க எல்லாருடைய ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு எப்படி இருக்க வேண்டும், கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். ஆனா கொள்கை ரீதியாக ஒன்னாகவே இருந்தோம். அதனாலதான் இந்த கூட்டணி இன்னைக்கு நீடிக்குது. இது வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணி. ஏன்னா இன்னைக்கு தமிழ் இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு இந்தியாவில ஒரு மேடையில ஒரு தலைவர் சொல்லியிருக்காருன்னா அது திராவிட முன்னேற்ற
முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலாக சொன்னார். நிச்சயமாக அந்த பாராட்டு அவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தடவை சொன்னா போதாது. ஒவ்வொரு மேடையிலும் முன்னாடி அவங்க பேசும்போது ஒரு கூட்டத்தில் பேசும்போது அடுத்த பிரதமர் இந்தியாவுக்கு தமிழகத்தில் இருந்து இந்தியாவோட அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த கை வந்து ரொம்ப சாதாரண கை கிடையாது. இந்த கை தான் இந்த நாட்டின் நம்பிக்கையா இருக்கு. இந்த நாட்டுடைய மக்களுடைய நம்பிக்கை இந்த கையா இருக்கு. வரும் தேர்தல்ல ஜாதி மதம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடு ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு அரசாங்கத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா தன்னுடைய நாடாளி தன்னுடைய பொசிஷன் தன்னுடைய உழைப்பில் இருந்து தப்பிக்கிறதுக்காக மற்றும் தமிழகத்துடைய தன்மானத்தை அடமானம் வச்ச ஒரு அதிமுக அரசாங்கத்தில் தமிழகத்தை காப்பாற்றணும்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் ஜெயிக்கணும். இது வரலாறு சொல்லுது. ரோட் டு டெல்லி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஒவ்வொரு தடவையும் தமிழகத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஜெயிக்கும் போது சென்ட்ரல் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்திருக்கு. இது வரலாறு சொல்லுது. இந்த முறையும் அப்படிதான் இருக்கும். 2019 இந்த தேர்தல் மே மாதத்தில் ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோம். அந்த புது கவர்மெண்ட்ல காங்கிரஸ் சென்ட்ரல்ல வந்து பெண்களுக்கு தேவையான அத்தனை நல்ல திட்டங்கள். ஏன்னா இதற்கு நீங்க நினைச்சு பாருங்க, வெறும் பிரதமர் மோடி அவர்கள் ரெகுலேட்டரி மாஸ்டரா இருக்காரு. அவர் எங்க போனாலும் இது 5 வருஷத்துக்கு ஒண்ணுமே சாதிக்கல. எங்கெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு ஒரு நல்ல திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு பேர் மாத்தி 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 இவர் வந்து போய் ரெகுலேட்டரி பண்றது. ரிலேட் பண்ணாலும் எப்படி அவர் தனியா இருக்காரு. கூட சுத்தி யாருமே இருக்கக்கூடாது. ஒரு திருஷ்டி பொம்மை மாதிரி இவர் தான் இப்படிதான் இருக்காரு. அதெல்லாம் மாறணும். சர்வாதிகாரி ஆட்சி நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. சர்வாதிகாரி ஆட்சி இந்தியாவில் இருக்கவே கூடாது. இந்தியா வந்து ஒரு செக்யுலர் நாடு நம்ம சொல்றோம். ஜாதி மதம் இது எல்லாரும் அப்பாற்பட்ட ஒரு நாடு. எல்லாருமே ஒன்னா ஒரு ரொம்ப அருமையாக அழகாக நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க வந்து நீ இந்துவா முஸ்லிமா நீ யாரு எனக்கு ரத்தம் கொடுத்தது ஒரு இந்து கொடுத்தாரா ஒரு முஸ்லிம் கொடுத்தாரா அப்படி கேட்கணுமா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரே மதம் ஒரே நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் இன்னைக்கு பிஜேபி இருக்கு. எப்படி இருந்தாலும் மத பேர் வச்சுட்டு ஜாதி வச்சுட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா எந்த ஜன்மத்திலையும் தாமரை வளராது. அது உறுதி. இப்படி மூக்கு பிடிக்க முடியாது. சுத்தி போய் மூக்கு பிடிச்சுன்னா அதனாலதான் உடனே அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்ணாலும் நோட்டா விட கம்மி ஓட்ஸ் அவங்க வாங்குவாங்க. ஏன்னா மக்கள் வந்து நாங்க நோட்டாக்கு ஓட் போட்டுருவோம் தவிர கண்டிப்பாக பாஜக நாங்க தமிழகத்துல ஓட்டே போட மாட்டோம் உறுதியாவே இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா முழுவதும் ஏன்னா சமீபத்தில் நடந்த 3 மாநிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் நாங்க தான் ஜெயிப்போம்னா ரொம்ப திமிரா சுத்திட்டு பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. கர்நாடகால குதிரை சவாரி குதிரை பந்தயம் அதெல்லாம் வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணாலும் அவங்க ஆட்சி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது நடக்கல. அதே மாதிரி இந்த தேர்தல்ல காஷ்மீர் டு கன்னியாகுமரி அவங்க பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நடுவில் இருக்கிறது இந்த 3 மாநிலத்தில் அதுவும் மெயினா வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான். இந்தியாவின் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் மத்திய பிரதேஷ். இந்த சென்ட்ரல் இருக்கு. அது நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டோம். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் சொல்றதுதான் மட்டும்தான் செய்வோம். மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி நாங்க கொடுத்ததே கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் ஒரு பெண்ணுடைய கல்யாணத்துக்காக இருக்கட்டும் படிப்புக்காக இருக்கட்டும் உங்க பசங்களுடைய வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும். இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பு. நீங்க வந்து உங்க வீடு உங்க தாலியும் உங்க நகை எல்லாம் அடமானம் வச்சுட்டு நம்ம பசங்க படிக்க வைக்கிறீங்க. நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போனா அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான். ஆனா அதுவே மக்களுக்கு பசங்களுக்கு படிச்ச பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு கிரேட்டர் வேலைக்கு நம்புவீங்களா?
70 பேர் மட்டும்தான் அந்த வெயிட்டர் வேலைக்கு வேணும். 7000 பேர் அதுக்கு இது போட்டிருக்காங்க, மகன் போட்டிருக்காங்க. 70 பேர், அதுவும் படிச்ச பசங்க நினைச்சு பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீ படிக்கலன்னா பரவாயில்ல, ரோடு வருமான பக்கோடா வைத்துக்கோ, அதுக்கு உங்களுக்கு ஒரு வேலை தானே, அதுக்காக உங்க பசங்க படிக்க வைக்கிறீங்க. ஒரு தாய் காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு தெருவில் வடை சுட்டுட்டு இட்லி சுட்டுட்டு நைட் 12 மணி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வண்டி வச்சுட்டு வேலை பார்த்துட்டு பசங்க படிக்க வச்சாக்கா பரவாயில்ல. நீயும் பக்கத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுட்டு நீ வடை சுட்டுக்கோன்னு சொல்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா? நினைச்சு பார்த்துட்டு சிந்திச்சு யோசிச்சு உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமல்ல, உங்க பசங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இந்த நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் தமிழகத்துடைய எதிர்காலத்துக்காகவும். ஏன்னா ஒரு காலத்துல டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது தமிழகம் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு தமிழகத்துக்கு 4 லட்சம் கோடி கடன் இருக்கு. அந்த 4 லட்சம் கோடி கடன் யாருக்காக? ஒரு ரோடு போட்டாங்களா, வேலைக்கு கொடுத்தாங்களா, இல்ல ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இந்த தமிழகத்துக்கு வந்ததா, இல்ல உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களா, ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா? ஒண்ணும் கிடையாது. எலெக்ஷன் வருதுன்னா 2000 ரூபாய் கொடுக்குறோம், பிச்சையா போடுறீங்க. உங்களுடைய உரிமை, ஏன்னா ஓட்டு போடுறீங்க, அவங்களுக்கு உங்களுடைய உரிமைக்காக நல்ல திட்டங்கள் அவங்க கொண்டு வரணும். ஆனா எந்த திட்டமும் கொண்டு வராம நம்ம விவசாயத்துக்கு கூட பார்க்காம ஒரு நீட் மாதிரி ஒரு தேர்வை இங்க கொண்டு வந்து அனிதாங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு டாக்டர் ஆக வேண்டிய ஒரு இளம் பெண், அவள் நாம பலி கொடுத்தோம். எதற்காக? நீட் ஒரு தேர்வு இருக்கணும் நீங்க சொல்லி அதுக்காக மட்டும்தான். எவ்வளவு போராட்டம், சர்வைட் இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்கிற பிரச்சனை நடக்கட்டும், எல்லா தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனையை நீங்க பார்த்துக்கோங்க, ஜல்லிக்கட்டு பார்த்துக்கோங்க, எல்லாமே தமிழகத்தில் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு அரசாங்கம் அதிமுக. தமிழகத்தில் இதுவரைக்கும் நல்ல திட்டங்கள் கொடுக்காத, எந்த ஒரு நல்ல நன்கொடை கொடுக்காத ஒரு அரசாங்கம் பாஜக. இது எல்லாத்துல இருந்து நம்ம பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும், நம்ம எதிர்காலத்துல நல்லபடியா ஒரு பிரகாசமாக இருக்கணும். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா வரும் தேர்தல்ல 2019 வரும் தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி நீங்க ஜெயிக்க வைக்கணும். புரியுதா? பெண்கள் உங்களை நம்பி நாங்க இருக்கோம், தாய்மார்களை நம்பி நாங்க இருக்கோம். தாய்நாடு, தாய் வீடு, தாய்மொழி தான் சொல்றோம். உங்களால முடிஞ்சா நிச்சயமாக முடியும். பெண் நினைச்சா முடியாதது, சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லாரும் உங்களுக்காக தான் இருக்கு, மறந்துடாதீங்க. இது பெண்கள் தினம் கொண்டாடுங்க. மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் நல்லபடியா கொண்டாடுறோம், வருஷம் கொண்டாடுறோம். நிச்சயமாக மனோவர்களை நம்ம பாராட்டணும். இந்த வருஷம் கூப்பிட்டு இன்னைக்கு வருவேன்னா பார்க்க மாட்டேங்கிற ஒரு சின்ன சந்தேகம் அவருக்கு இருந்தது. நாளைக்கு என்னுடைய கல்யாண நாள். வழக்கம் போல நானும் கணவர் பசங்க ஒரு 7ஆம் தேதியே ஊருக்கு போயிடுவோம். ஒரு 4 நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஆனா மனம் அவர்கள் கூப்பிடும் போது ஐயோ ஒரு வருஷமா நம்ம போக முடியலையே அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னொன்னு, ஒரு பெண்கள் தினம் சொல்லும் போது இப்பவும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது, பிரச்சனைகள் பார்க்கும்போது, நம்முடைய கல்யாண நாள் நீங்க கொண்டாடலைனாலும் பரவாயில்ல, மக்களுடைய பிரச்சனை முதல்ல தீர்க்க வைக்கலாம். கல்யாண நாள் இன்னைக்கு நாளைக்கு எப்போனாலும் போராடலாம். அதுக்காக நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிற விஷயம் ஒன்று மட்டும்தான். நீங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி 1-10 தடவை யோசிச்சு வாக்களிங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், ஜெயலலிதா. வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. நம்ம கேமராமேன்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் வந்து மேடையில் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க.